இந்த மல்லியை எப்படியாச்சும் பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு சுற்றிட்டு இருக்கிற தீபிகாவுக்கு திரும்ப திரும்ப ஜாக்பாட் அடிக்கிற மாதிரியான ஸ்டோரி லைனை தான் கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே விஜய் மல்லி 2 பேருமே இந்த கேஸில் இருந்து விடுவிச்சிட்டாங்களே, நம்ம என்ன பண்ணுறது, மல்லியை எப்படி சிக்க வைக்கிறது, இந்த கவினை மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் கவினை 4 தட்டு தட்டியாது இதன் பின்புலத்தில் மல்லி தான் இருந்தாங்க, மல்லி சொல்லி தான் இதெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அவங்க வாயில இருந்து வாக்குமூலம் வாங்கி திரும்ப மல்லியை உள்ள தள்ளிடலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் இப்போ கவினை தேடி அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் இப்போ நாகு வெண்பவை பறி கொடுத்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கவின் கடத்திட்டாங்க. இந்த சூழ்நிலையில் வெண்பாவை எப்படி மீட்க போறாங்க, யாரு மீட்க போறாங்க, விஜய் மல்லி 2 பேருமே அவ்வளோ அதிர்ச்சியில் உறைஞ்சு போய் தான் நிற்கிறாங்க. ஏன்னா இப்போதைக்கு அவங்கள சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறது அவங்க 2 பேருக்குமே தெரியலை. ஏன்னா அவங்க மலைப்பகுதியில் சுற்றி இருக்கிற சமயத்தில் நாகு தான் அவங்க ஃபோனில் சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த கவினை தேடி நாங்கள் அங்கே போனோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப விஜய் ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாங்க, ஏன் நாகு நீங்கள் அங்கெல்லாம் குழந்தைய கூட்டிகிட்டு போனீங்க, அதுக்கு போலீஸ் எல்லாம் எதிர்க்கு இருக்கிறாங்க, நான் வந்து பார்த்துப்பேன்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. அதே தான் இப்போ நாமளுமே சொல்கிறோம், இந்த நாகு தேவையில்லாமல் இப்போ வெண்பாவை சிக்க வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டோரி லைனையுமே கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ போலீஸ் வந்தாங்க அப்படின்னு சொன்னால் வெண்பாவை கடத்திட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த அந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற மேனேஜர் சொல்ல தான் செய்வாங்க. இப்போ விஜய் மல்லியை பார்க்கவுமே இந்த தீபிகாவோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும், ஏற்கனவே ஒரு கேஸில் இருந்து நீங்கள் 2 பேருமே விடுவிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ சந்தோஷமாக இருந்தீங்களா, பாருங்கள் இந்த கேஸில் நிச்சயமாக அவங்கள உள்ள தள்ளிடுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட மைண்ட் வாய்ஸ் இருக்குமா, இல்லை பரவாயில்லை இது ஒரு சின்ன குழந்தை, இந்த குழந்தைய வச்சு நம்ம பழி வாங்கக்கூடாது, மல்லியை நம்ம வேற ஒரு கேஸில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைப்பாங்களா அப்படின்னு சொன்னால், என்னை பொறுத்த வரைக்கும் மல்லியை எப்படியாச்சும் பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் மட்டும்தான் இப்போதைக்கு தீபிகா மனசில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் வெண்பாவை எப்படி மீட்க போகிறாங்க அப்படிங்கிற அதிரடியான திருப்பங்களோட தான் ஸ்டோரி லைனை கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க.